நம்ம டிஎன்பிஎஸ்சியில ஒரு முக்கியமான சாப்டர் இது தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது. ஓகே, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது. ஓகே, தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் தமிழ் பற்றாங்க. பெரும்பாலும் இப்படித்தான் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் தான் சொல்றாங்க. ஓகே, இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில இது வந்து இப்போ உதாரணத்துக்கு growth டெவலப்மெண்ட், வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வளர்ச்சிங்கிறது தானாகவே நடக்கும். ஒரு 10 வயசு குழந்தை 15 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னா தானாகவே அவருடைய உடல் வளர்ச்சி இருக்கும். அதுதான் வளர்ச்சி. முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு 10 வயசு குழந்தை படிச்சுட்டு 15 வயசுல எவ்வளவு படிச்சு முடிக்குதோ அதற்கேற்ற அறிவு வளர்ச்சி இருக்கும். அதுதான் முன்னேற்றம் அப்படிங்கிறது. என்ன இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருந்தா கூட பொதுவாக எல்லாரும் பயன்படுத்த இந்த வார்த்தையை நாமும் பயன்படுத்துவோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது. ஓகே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு குரூப் 1 எக்ஸாம் நடந்து நான் அந்த எக்ஸாம் ஹால் வாசல்ல நின்றுட்டு இருந்தேன். வெளியே வந்தவங்க பல்வேறு விஷயங்களை பற்றி ஆச்சரியத்தோட பேசினாங்க. அது வரைக்கும் இல்லாத ஒரு பல விஷயங்களை அவங்க சொல்றாங்க. அவங்க ஓகே உட்கார்ந்து அந்த கேள்வித்தாளை நம்ம வந்து ஆய்வு பண்ணோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அந்த கேள்வித்தாள் எப்படி இருந்து நான் சின்னதா ஒரு லிஸ்ட் போறேன். பாட புத்தகங்கள் சார்ந்த சிந்தனை, அதாவது பாட புத்தகங்கள் சார்ந்த விவரங்கள், பாட புத்தகங்கள் சார்ந்த தகவல்களை தாண்டி பாட புத்தகங்களை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கேள்வித்தாள் நமக்கு சொல்லுது. நமக்கு அது மட்டும் இல்ல, அதோட சுருங்கிடக்கூடாது, ஒரு விரிவான சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, மாற்று சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறது, முற்போக்கா நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறது, எல்லாத்தையும் தாண்டி தமிழ் மரபு சார்ந்த சிந்தனையாக அது இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அந்த கேள்வித்தாள்ல இருந்த பல்வேறு கேள்விகள் நமக்கு இந்த விஷயங்களை கொடுக்குது. நமக்கு ஒருத்தர் ஆச்சரியமா கேட்டார், சார் பரியேறும் பெருமாள் பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க, ஏன் பரியேறும் பெருமாள் பற்றி நம்ம இப்ப அவருக்கு ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொன்னா ஏன் கேட்கக்கூடாது? ஏன்னா அந்த பரியேறும் பெருமாள் படத்தை பற்றிய ஒரு விளம்பரத்துல இப்படி வச்சிருக்காங்க, 2 தேநீர் டம்ளர்கள், அதுல அதுக்கு மேல சமம்னு எழுதியிருக்கும். இப்ப இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, இது ஒரு அடையாளம். இரட்டை டம்ளர் என்பது ஒரு அடையாளம். இந்த 2ம் சமமாக இருக்கிறதா? இன்றைக்கும் கிராமப்புறங்கள்ல இந்த டம்ளர் முறை அப்படிங்கிறது, அதாவது ஒரு சாதிக்கு ஒரு டம்ளர், இன்னொரு சாதிக்கு ஒரு டம்ளர் அப்படிங்கிற முறை இன்றைக்கும் இருப்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். சில கிராமங்கள்ல டம்ளர் ஒரே மாதிரி இருக்கும், அளவு அதுல ஊற்றப்படுற தேநீர் அளவு ஒரே மாதிரி இருக்கும், கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இல்ல பரவாயில்லையே, வித்தியாசமா இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஆய்வு பண்ணோம்னா அந்த தேநீர் டம்ளருக்கு அடியில பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க, கலர் பெயிண்ட். இந்த ஜாதிக்கு இந்த கலர், இந்த ஜாதிக்கு இந்த கலர்னு. இதையெல்லாம் அம்பலப்படுத்தினது பரியேறும் பெருமாள் போன்ற திரைப்படங்கள். வெறும் பரியேறும் பெருமாள் மட்டுமல்ல, ஏன் அந்த படத்தை பற்றிய கேள்வி இடம்பெறணும் அப்படின்னு சொன்னா, இது சமூக அவலத்தை பற்றி பேசுகின்ற படம், அதனால அது இடம்பெறும் பார்ப்போம். அப்ப என்ன இந்த சாதிய கட்டமைப்பு அப்படின்னா என்ன? இது விரிவாக விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பற்றிய எண்ணங்களை, கருத்துக்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு விரிவான ஒரு வாசிப்பின் மூலமாக, விரிவான ஆய்வுகளை படிப்பதன் மூலமாக. ஏன்னா இது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் இல்லை, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயம். அதனாலதான் இது போன்ற கேள்விகள் எல்லாம் இந்த போட்டித் தேர்வுகள்ல இடம்பெறுது அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக அன்னைக்கு அது இருந்தது. என்ன இந்த சாதிய கட்டமைப்பு என்ன, அதாவது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு சாதியும் தனக்கு கீழே ஒரு சாதி இருக்கேன்னு சந்தோஷப்படுவாங்க. இவ்வளவு மோசமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இது இல்லையா? அது மாதிரி சார் பெரியாரை பற்றி 7 கேள்வி வந்திருந்தது. ஏன் பெரியாரை பற்றி ஏன் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, சுயமரியாதை திருமணத்தை பற்றி மிக விரிவாக அதற்கான கோட்பாடுகள் எல்லாம் வரையறுத்தவர் பெரியார் அப்படிங்கிறது நமக்கு. அது மட்டுமல்ல, மூட நம்பிக்கை எதிராக பேசினார், விதவை திருமணத்தை ஆதரித்தார், பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தார், சாதி மறுப்பு திருமணம் அவசியம்னு சொன்னார், இடஒதுக்கீடு அவசியத்தை வலியுறுத்தினார், அவர் விருப்ப திருமணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்,
மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றி வரும்போது மாநில சுயாட்சி பற்றி அவர் ரொம்ப அழுத்தமாக அவர் பொருள்படுத்தார். இன்றைக்கு நமக்கு ஆளுங்கட்சியாக மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை இயற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். சட்டமன்றத்தில் அநேகமாக இந்தியாவுல முதலாக சட்டமன்றத்துல மாநில சுயாட்சி கோரும் தீர்மானத்தை நிறைவேற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம நினைவு வச்சுக் கொண்டிருக்கோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1949 செப்டம்பர் 17. அதாவது பெரியாருடன் கருத்து வேறுபாட்டோடு தான் இந்த கட்சி துவங்கப்படுது. துவங்கப்பட்ட நாள் பெரியாரின் பிறந்த நாள். பெரியார் மீதான அந்த மதிப்பு மரியாதையை தொடர்ந்து அந்த கட்சி, அதாவது அங்கிருந்து பிரிந்து வந்தால் கூட அவர் மீதான விமர்சனம் என்றெல்லாம் எதையும் வைக்காம அவங்க தங்களுடைய பாதை அப்படின்னு தீர்மானிச்சு வரணும். அதாவது உதாரணத்துக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் பங்கேற்பது என்ற முடிவை திராவிட முன்னேற்ற எடுத்து வருது. 1949 தொடங்கப்பட்டாலும் உடனடியாக நடந்த முதல் பொது தேர்தல் 1952 அதுல பங்கேற்கல. இரண்டாவது தேர்தல் 1957 தேர்தல் தான் முதல் முறையா அவங்க பங்கேற்கிறாங்க. அவனா ஒரு நல்ல தாக்கத்தை அது ஏற்படுத்துது. அவங்க பங்கேற்பு தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. 1967 ஆட்சியை பிடிக்கிறாங்க. பிப்ரவரி 6, 1967 அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இந்த திமுகவுடைய ஆரிஜின் என்ன, எங்க இருந்து நாம வந்து தொடங்கணும் அப்படின்னா, நீதி கட்சியில இருந்து தொடங்க வேண்டியிருக்கு. 1916 இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை உருவாக்கி இந்த 3 பேருக்கு அந்த கிரெடிட்டை நாம வந்து கொடுக்கணும். டி.எம். நாயர், பி.டி. தியாகராயர், சி. நடேசன். சில மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சி. நடேசன் முதலியார் started this party along with T.M. நாயர் and P.T. தியாகராயர்லாம் இருக்கும். நம்ம இந்த 3 பேரையும் நம்ம மனசு பொதுவாக போட்டித் தேர்வுகள்ல நமக்கு இந்த 3 பேரும் அவசியமா இருப்பாங்க. ஓகே, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் நியூஸ் பேப்பர் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ மக்கள் வந்து அதை கூப்பிடும்போது அந்த நியூஸ் பேப்பருடைய பெயரை வைத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு கூப்பிடுறாங்க. அதனால அது நீதி கட்சியாக அது அழைக்கப்படுது. அதனுடைய ஒரிஜினல் பேர் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான். இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி என்பதற்கு பெரியார் தலைமை ஏற்கிறாரு. பின்னால இந்த நீதி கட்சியுடைய தேவையை பற்றி அவர் அதுல ஒரு ஆய்வு பண்றாரு. அப்ப என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த நீதி கட்சி தேர்தல் பங்கேற்பு என்பது அவசியம் இல்லைங்கிற அவர் முடிவுக்கு போறாரு. அதனால பெயர் மாற்றத்தோடு, அதாவது திராவிட கழகம் என்ற பெயர் மாற்றத்தோடு இந்த தேர்தல்களில் பங்கேற்பதில்லைங்கிற முடிவோட அத நீதி கட்சி பேரே மாறுது, திராவிட கழகமாக மாறுது. 1944 ஆண்டு அது தொடங்கப்படுது. பெரியார் பொறுப்பேற்றுக்கிறார். இதுலதான் அண்ணாதுரை, கருணாநிதி, நெடுஞ்செழியன் போன்றவர்கள் இதுலதான் இருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எடுத்துதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவங்க எல்லாம் வெளியே வந்தது. ஓகே, தமிழரசு கழகம். ஓகே, சிலம்பு செல்வர்னு அழைக்கப்படக்கூடிய மாப்போ சிவஞானம் 1946 இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அவரு. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் 1949 பெரியாரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல அவங்க இந்த இயக்கத்தை தொடங்குறாங்க. இதுதான் 1967 ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமைக்கு போகுது. ஒரு 2 முக்கியமான கட்சிகளை பத்தி பேசணும். ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் தான் அது இருந்தது. ஒண்ணு தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, அதனுடைய தலைவர் வந்து எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சியார். இன்னொன்னு வந்து காமன்வெல்த் கட்சி 1951 தொடங்கினது எம்.இ. மாணிக்கவேலு நாயக்கர். அதாவது இந்த 2 பேரும், இந்த தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியுடைய எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சியாரும் சரி, இந்த காமன்வெல்த் கட்சியுடைய தலைவர் மாணிக்கவேலு நாயக்கர், இந்த 2 பேரும் சரி 1951 கட்சி ஆரம்பிச்சாங்க. 52 தேர்தல்ல போட்டியிடுறாங்க. இந்த நம்முடைய பகுதியில, அன்றைக்கு சென்னை மாகாணம், இன்றைக்கு இருக்கு தமிழ்நாடு, இதுல கொஞ்சம் கேரளா சேர்ந்த
மாவட்டங்கள் இருந்தது. ஆந்திராவை சேர்ந்த சில மாவட்டங்கள் நம்மோட இருந்தது. அந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காத நேரத்துல இந்த 2 கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு ராஜாஜி முதலமைச்சர் ஆகிறார். காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. ஆனா அந்த முதல் தேர்தலுக்கு பிறகு இந்த 2 கட்சிகளுமே காணாமல் போனதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த அந்த 2 கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு முதலமைச்சர் ஆகிறார் ராஜாஜி 1952. ஆனா கட்சிக்குள்ள அவருக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு தொடர்ந்து இருக்கு. இன்னொன்னு அவருடைய கல்வி சார்ந்த கொள்கைகள் கட்சிக்குள்ள கடுமையான ஒரு அதிருப்தியும் ஏற்படுது. அந்த அதிருப்தியின் காரணமாக அவர் பொறுப்பை விட்டு விலக வேண்டிய கட்டாயம் வருது. விலகின பிறகும் கட்சிக்குள்ள தனக்கான இடம் இல்லை அப்படின்னு உணர்ந்த அவரு 1959 சுதந்திரா கட்சிங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை அவரு ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, அதே மாதிரி இந்த திராவிட இயக்கங்களுக்கு உள்ள தனக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டுல தமிழ் தேசிய கட்சிங்கிற ஒரு கட்சியை 1961 ஈவி.கே. சம்பத் தொடங்குறாரு. ஈவி.கே. சம்பத் யாருன்னா இப்ப கூட நம்ம முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ஈவி.கே. இளங்கோவன் அப்படின்னு சொல்லி இப்ப கூட ஈரோடுல எம்எல்ஏவா இருக்கார். அவருடைய தந்தை தான் இந்த ஈவி.கே. சம்பத் என்பவர். இவர்கள் தமிழ் தேசிய கட்சின்னு ஒரு கட்சி. இந்த போட்டோ ரொம்ப வேறான போட்டோ. கருணாநிதியும் எம்ஜிஆரும் ஒரே போட்டோல இருக்காங்க. கருணாநிதி எம்ஜிஆரும் ஒரே போட்டோல இருக்கிற அதே போட்டோல காமராஜரும் இருக்காரு. இவர்களோடு ஈவி.கே. சம்பத் அந்த போட்டோல இருக்காரு. ஓகே, இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றுல அடுத்த திருப்புமுனை. திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆரம்பிக்கப்பட்டது முதல் திருப்புமுனை. இரண்டாவது திருப்புமுனை அதிமுக 1972 கட்சியோடு தனக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால எம்ஜிஆர் இந்த கட்சியை துவங்குறார். 1972 அந்த கட்சியை தொடங்குறார். அதற்கு பிறகு அது சிறிய கட்சிகளாக இருந்தால் கூட குறிப்பான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில கட்சிகள் தொடங்கப்பட்டது. அதுல ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி 1990. இந்த காலகட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு குறித்த ஒரு பரவலான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம். அதாவது இந்த மண்டல் கமிஷன், அதாவது விடுதலைக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அதாவது ஒன்றிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல வேணும் அப்படிங்கிற ஒரு குரல் இருந்த நேரத்துல 1977 ஜனதா கட்சி ஜெயிக்குது. காங்கிரஸ் அல்லாத முதல் ஆட்சி ஒன்றியத்தில் அமையுது. அந்த அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தருவதை பற்றி ஆய்வு பண்ணுவதற்கு ஒரு குழு அமைக்குது. இந்த குழுவுடைய தலைவர் பி.பி. மண்டல். அதனால அவர் பேர்லயே அந்த மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது. அந்த குழு அமைக்கப்பட்டு அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த அரசாங்கம் கலந்துரும். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி. மண்டல் தன்னுடைய அறிக்கையை பிரதமர் இந்திரா காந்தி கிட்ட தான் கொடுக்கிறாரு. ஆனா அவங்க அதை வாங்கி கடப்புல போட்டாங்க. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி அவரும் கண்டுக்கிறார். 1989 வி.பி. சிங் வர்றாரு. அவர் தான் மண்டல் கமிஷனை நடைமுறைக்கு கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு பெரிய விவாதம் நாடு முழுக்க ஏற்படுது. நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே இருந்து இந்த காலகட்டத்துல வன்னியர்களின் வாய்ப்புகளுக்காக, வன்னியர்களின் வளர்ச்சிக்காக சொல்லி உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 1990 டாக்டர் ராமதாஸ் தலைமையில உருவாகுது. 1949 உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி உருவாகுது. அதன் பிறகு கட்சிக்குள்ள யாரு அடுத்து தலைமை பொறுப்பு அப்படிங்கிற கேள்வி வரும்போது மு.க. ஸ்டாலின் அங்க முன்னேற்றப்படுறாரு. அப்ப நமக்கெல்லாம் இங்க இடம் இல்லைன்னு உணர்ந்த வைகோ கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்ட செயலாளர்களோடு அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை அவரு ஆரம்பிக்கிறாரு. 1999 அவரு அந்த கட்சியை தொடங்குறாரு. அதே மாதிரி பொதுவா நமக்கு என்னன்னா மக்கள்கிட்ட அறிமுகமான நபர்கள் அப்படின்னு சொன்னா அது முதல்ல சினிஃபீல்டு. எம்ஜிஆர் ரொம்ப அழகா தன்னுடைய திரைப்பட உலக அந்த புகழ் இருக்கு இல்லையா, அந்த ரசிகர்களை நன்றாக பயன்படுத்தினார் அரசியலுக்கு. அதே பாணியில நாமும் செய்யலாம் அப்படின்னு முன் வந்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த்.
தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற பேர்ல 2005 அவர் இந்த கட்சியை உருவாக்குறாரு. உண்மையிலேயே அது ஒரு நல்ல வளர்ச்சியை பார்த்தது. முதல்ல 8% ஓட்டு, அப்புறம் 10% ஓட்டு, 12% ஓட்டு, 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வளர்ச்சி. ஆனா அதற்கு பிறகு ஒரு பெரிய சரிவை அது சந்தித்தது. அவருடைய உடல்நிலை காரணமாகவும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எழுந்தது. இருந்தாலும் ஒரு ஒரு குறிப்பான தாக்கத்தை ஏற்படுத்தினதுதான் தேமுதிக அப்படின்னு நம்ம இங்க நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கும் கூட மேடைகள்ல தன்னுடைய பேச்சு மூலமாக ஏராளமான இளைஞர்களை கவரக்கூடியவர் நடிகர் சீமான். அவர் 2010 நாம் தமிழர் கட்சிங்கிறத ஆரம்பிக்கிறார். அவரு இன்னைக்கும் நான் எந்த கட்சியோடு சேர மாட்டேன், நான் தனியாக நின்று தொடர்ந்து அவரு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லலாம். வெறும் தன்னுடைய அந்த பாப்புலாரிட்டிய எப்படி கேஷின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குறாரு. 2018 மக்கள் நீதி மையம் ஒரு அரசியல் இயக்கத்தை இப்ப கூட இந்த தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. மக்களவை தொகுதிகள் அதுல உடன்பாடு ஏற்படலைனாலும் வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் அதுல அவரை ஆதரிக்க திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியளிச்சிருக்கிறதுனால இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராஜாஜியோட பொறுத்த வரைக்கும் 1952 ஏப்ரல் 12 அவர் இந்த முதலமைச்சர் பொறுப்பை ஏத்துக்கிறார். அவருடைய காலத்துலதான் இந்த மொழிவாரி மாநிலத்துல, அதாவது மொழிவாரி மாநிலங்கள் உருவாருக்கு முன்னாடி ஆந்திரா தனி மாநிலமாக உருவாகுது. அக்டோபர் 1, 1953. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொதுவா கோரிக்கை வருது, மாநிலங்களை பிரிக்கும் போது மொழிவாரி மாநிலங்களாக அது மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் ஒரு கோரிக்கை வருது. பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதமிருந்து உயிர் வர்றாரு. அதனுடைய தாக்கம் தான் ஆந்திராவை தனி மாநிலமாக அறிவிக்க போகுது. ஆனா மொழிவாரி மாநிலங்களுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் ராஜாஜியும் ஒருத்தர். இவரு மீண்டும் மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை முன் வச்சுக்கிட்டே இது கட்சிக்குள்ள கடுமையான ஒரு எதிர்ப்பை அது ஏற்படுத்துது. இந்த கட்சிக்குள்ள ஏற்பட்ட எதிர்ப்பை தாக்குப்பிடிக்க முடியாம 1954 ஏப்ரல் 13 அந்த பதவியிலிருந்து விலகுறாரு. காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறார். அதாவது அக்டோபர் 2, 1963 வரையும் அந்த பொறுப்புல காமராஜர் நீடிக்கிறார். காமராஜர்னாலே நமக்கு நினைவு வருது மதிய உணவு திட்டம். 1955 இலவச மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வர்றாரு. இந்த புகைப்படம் எட்டயபுரத்துல அந்த மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. முதல் நாள் அவரே மாணவர்களுக்கு உணவை பரிமாறக்கூடிய அந்த காட்சி இது. காமராஜர் முதலமைச்சர் இருக்கும்போதுதான் தமிழ் ஆட்சி மொழியாக மாறும், அதிகாரப்பூர்வமாக மாறுது 1956. அதாவது மொழிவாரி மாநிலங்கள்லாம் அமைந்த பிறகு சாத்தியமாகுது. ஏன்னா மொழிவாரி மாநிலம் அமையறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா அது ஆந்திரா ஒரு பகுதி இருந்தது, கேரளாவில் ஒரு பகுதி இருந்தது. ஆட்சி மொழியாக தமிழ் என்று வந்தால் அந்த பகுதி மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருந்தது. அதனால மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு ஆட்சி மொழியாக அது அறிவிக்கப்படுது. அப்ப காமராஜர் தான் முதலமைச்சரா இருக்காரு. பல்வேறு திட்டங்களை காமராஜர் கொண்டு வர்றாரு. பல சட்டங்கள் இயற்றப்படுது. ஏன்னா அது தேவையான காலமா இருக்கு. விடுதலைக்கு பிறகு பல்வேறு துறைகள் உருவாகும் போது அந்தந்த துறைகளுக்கு ஏற்ற சட்டங்கள், உதாரணத்துக்கு விவசாய வருமான வரி சட்டம் 1955 கொண்டு வர்றாங்க. சென்னை குத்தகை சாகுபடியாளர்கள் சட்டம் 1956 கொண்டு வர்றாங்க. தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் 1958 கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டமும் 1958. இப்படி பல்வேறு சட்டங்கள் உருவாக்கப்படுது அவருடைய காலம். ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சென்னை நிலச்சீர்திருத்த சட்டம் 1961 காமராஜர் முதலமைச்சர் வருது. இந்த நிலச்சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது இந்தியா முழுக்க கொண்டு வர ஒரு விஷயம்தான். அதாவது இவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கலாம், அதுக்கு மேல இருந்தால் உபரின்னு அறிவிக்கப்பட்டு அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிலமற்றோருக்கு விநியோகம் செய்யறது. இதான் அந்த. ஆனா ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் எப்படி நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொன்னா, அதுல ஏதாவது விதிவிலக்குகளை கொண்டு வரலாம். விதிவிலக்குகள் யார் கொண்டு வரலாம்னா மாநில அரசுகள் கொண்டு வரலாம். அப்போ ஒவ்வொரு மாநில அரசும் ஏராளமான விதிவிலக்குகளை கொண்டு வந்து அந்த சட்டம் முறையாக நடைமுறைக்கு வராம பார்த்துக்க.
அது பாத்தீங்கன்னா இந்த சட்டம் முறையா நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா சில மாநிலங்கள்ல மேற்கு வங்கம், கேரளா, திரிபுரா, இன்னும் சொல்றாங்க கர்நாடகாவிலையும் அது நல்ல நடைமுறைக்கு வந்தது. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பெரிய அளவுல அது நடைமுறைக்கு வந்ததுங்களா சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அந்த நிலச்சீர்திருத்த சட்டத்தை காமராஜர் முன்வைக்கும் போது அதுல நில உச்ச வரம்பு 30 ஏக்கராக அது நினைக்கிறாங்க. 30 ஏக்கர் வச்சிருக்கலாம், அதுக்கு மேல இருந்தா அது உபரின்னு அறிவிக்கப்படும் கொண்டு வர்றாங்க. ஓகே. காமராஜ் ஆட்சியிலே தான். அதாவது வந்து அது வரைக்கும் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது ஆந்திராவில் உள்ள சில மாவட்டங்கள், கேரளாவில் உள்ள சில மாவட்டங்கள், இன்றைய தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்தது. மொழிவாரி மாநிலங்களாக பிரிச்சதுனால அரசு நிர்வாக கடித போக்குவரத்துல மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறதுக்கு பதிலா தமிழ்நாடுன்னு எழுதணும் அப்படின்னு சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. காமராஜர் தான் இப்ப முதலமைச்சர் இருக்காரு. 1963 இது நம்ம நிறைய படிச்சிருப்போம். கே பிளான் அப்படின்னு சொல்லி காமராஜர் திட்டம். இது இது தப்பான திட்டமா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் நினைச்சது கரெக்ட். மூத்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், முதல்வர்கள், அமைச்சர்கள் பொறுப்பு விலகி கட்சியை பலப்படுத்துற வேலையில இறங்கணும் அப்படின்னு திட்டம் கொண்டு வர்றாரு. அந்த அடிப்படையில முதலமைச்சராக இருந்த இவர் விலகி கொண்டு காங்கிரஸ் உடைய அகில இந்திய தலைவராக காமராஜர் பொறுப்பேற்கிறார். அவர் என்ன, அதாவது இவர் இங்கிருந்து போன பிறகு இந்த மொழி கொள்கை ஒரு பிரதான பிரச்சனையாக மாறுது. இந்தியா முழுக்க அந்த பிரச்சனை மாறுது. தமிழ்நாட்டுல கடும் எதிர்ப்பு, இந்திய திணிப்பது கடும் எதிர்ப்பு. அப்ப காமராஜர் இங்க முதலமைச்சராக இல்லை, அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரா போயிட்டாரு. ஓகே. இந்த மொழிக் கொள்கையை பத்தி பேசும்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. அது முலாயம் சிங் யாதவ், இந்த ரைட் சைட்ல இருக்கிறவர் முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கும்போது கேரள மாநில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். கேரள மாநில அரசுக்கு அனுப்புற கடிதம் வி.கே. நாயனார் அப்ப முதலமைச்சர் கேரளால, அவருடைய டேபிள்ல கொண்டு போய் வச்சு அவர் பாக்குறாரு, அது ஹிந்தியில இருக்கு. ஏன்னா ஹிந்தியில இருக்குன்னு பார்த்தோன்னா அதை மொழிபெயர்ப்புக்காக அவர் அனுப்புறாரு. மொழிபெயர்த்து மலையாள மொழிபெயர்ப்பு வருது. உடனே அதுக்கு என்ன பதில் எழுதணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த பதிலை மலையாளத்திலே அனுப்பிடுங்க அப்படிம்பாரு. ஏன்னா இதுதான் அவர் காட்டக்கூடிய ஒரு எதிர்ப்பு. நாங்க எங்களை வந்து, அதாவது இந்த மாநிலங்களுக்கு இடையிலான இந்த கடித போக்குவரத்து, இந்த தகவல் பரிமாற்றம் எல்லாம் இணைப்பு மொழி ஆங்கிலம் மூலமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான புரிதல் அது. ஏன்னா அவங்க அதை வந்து முலாயம் சிங் மாதிரி ஆட்கள் கூட அந்த ஒரு இந்திய திணிக்கணும், இந்திய கண்டிப்பா கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய நபர்கள்ல அவரும் ஒருத்தர் அவரும். ஓகே. இத கேரள முதலமைச்சர் வி.கே. நாயனார் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு இந்த விஷயத்த. ஓகே. பேரறிஞர் அண்ணா 1967 முதலமைச்சர் வர்றாரு. ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட். ஏன்னா ஒரு கடுமையான முயற்சிகள், உழைப்பு எல்லாம் செஞ்ச அவரு ஒரு சின்ன காலகட்டத்துலதான் அவர் வந்து அங்க முதலமைச்சரா இருந்தார். அவருடைய காலகட்டத்துலதான் இந்த மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு அப்படிங்கிறது சூட்டப்படுது. ஜனவரி 14, 1969 அன்னைக்கு தான் அது வருது. அவருடைய பீரியட்ல தான் 2வது உலக தமிழ் மாநாடு ஜனவரி 3, 1968 சென்னையில உலக தமிழ் மாநாடு நடக்குது. சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் பெரியார் தொடர்ந்து வலியுறுத்தினது அது கொண்டு வரப்படுது. இருமொழி திட்டம், அதான் இந்த ஒரு இந்தி திணிப்புங்கிறதுக்கு எதிரான கடுமையான போராட்டங்கள் நடந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு ஆட்சி அமைக்குது. மொழிக் கொள்கை உருவாக்குறாங்க. அந்த மொழிக் கொள்கையில இருமொழி திட்டங்களை கொண்டு வர்றாங்க. பல பேர் நம்ம வந்து ஹிந்தி படிச்சா நல்லது தானே அப்படிலாம் கூட நினைக்கலாம். இப்ப நான்லாம் வட இந்தியால பல ஆண்டுகள் இருந்துட்டு வந்திருக்கேன். அங்க உள்ள பல கோடி பேருக்கு ஹிந்தி வாசிக்க தெரியாது. இங்க ஏராளமா செலவு பண்ணி நம்மளை ஹிந்தி படிக்க வைக்கிறதுல கவனம் செலுத்துறாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல பல கோடி பேருக்கு ஹிந்தி படிக்க வராது, எழுத வராது. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போல, ஸ்கூல்ல படிக்கல. எழுத்தறிவே குறைவா இருக்கக்கூடிய மாநிலம் அதெல்லாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நிலைமை சரியா தெரியல. ஆனா முன்பெல்லாம் எப்படின்னா, இப்ப வந்து நம்ம தமிழ், ஆங்கிலம் நமக்கு 2 உண்டு. தமிழ்ல 35 மார்க் வாங்கணும் குறைஞ்சது, ஆங்கிலத்துல 35 மதிப்பெண் குறைஞ்சது வாங்கினாதான் பாஸ். அங்க எப்படி இருந்ததுன்னா, ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கும். ஹிந்தியில 35 வாங்கினா பாஸ், ஆங்கிலத்துல 15 வாங்கினா பாஸ்.
இப்படி நிலைமை இருந்தது. அப்ப எப்படி இருக்கும் அது? ஒரு மொழி கொள்கை தான் அங்கெல்லாம். இப்ப நம்மகிட்ட வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு மொழி தான். ஏன்னா இந்த 1967 பொறுப்பேற்ற அண்ணா பிப்ரவரி 3, 1969 இறந்து போறாரு. அவர் இறந்த பிறகு தற்காலிக முதல்வராக நாவலர் நெடுஞ்செழியன் பொறுப்பேற்றுக்கிறார். இந்த இந்த சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இந்த மாதிரி சீன்லாம் சினிமால பார்த்திருக்கலாம். அதாவது பொண்ணு பார்க்க வருவாங்க, உடனே மாப்பிள்ளையோட கொஞ்சம் பேசணும், பொண்ணோட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தனியா போவாங்க, மாடி கூட்டு போவாங்க, மாடியில கூட்டு பேசுவாங்க. இப்படி எல்லாம் நடக்கும். என்ன இதெல்லாம் சாத்தியமே இல்லை அதுக்கு முன்பு இருந்த திருமண முறை. நீங்க அந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னு சொல்றோம்ல, அது கூட தற்செயலா நடந்ததுதான், திட்டமிட்டது கிடையாது. ஏன்னா அது செய்யக்கூடாது. அண்ணலும் நோக்கக்கூடாது, அவளும் நோக்கக்கூடாதுங்கிறது தான் அன்னைக்கு இருந்த திருமண நடைமுறை. புரோகிதர்னு ஒருத்தர் கண்டிப்பா இருந்துங்க. அந்த புரோகிதர் இல்லாம திருமணம் நடந்தால் திருமணம் செல்லாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, அதனாலதான் வந்து இந்த மாதிரி திருமணங்கள் வேணும், அவரவர் விருப்ப திருமணம் வேணும் அப்படின்னு பெரியார் வலியுறுத்தார். பெற்றோர் தான் தீர்மானிக்கணும். ஆணும் பெண்ணும் ஒருத்தர் விரும்புவதெல்லாம் அங்க சாத்தியமே இல்லை. அப்படி ஒருவேளை திருமணம் செய்து கொண்டா திருமணம் செல்லாது. புரோகிதர்கள் தான் நடத்தி வைக்கணும். பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவர், அதுல முடிவெடுக்கக்கூடிய உரிமை ஆண்களுக்கு தான் அப்படின்னு எல்லாம் வந்து அதுல தீர்மானமாகும். ஓகே, அதான் இது எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன். இப்ப அது வேற மாதிரி சொல்ல, கல்லானாலும் கணவன், ஃபுல் ஆனாலும் புருஷன். ஏன்னா அந்த அளவுக்கு அது மோசமா நம்ம குடிப்பழக்கம் மாறி இருக்கிறத சொல்றாங்க. ஓகே, இதுதான் சுயமரியாதை திருமணம் வருவதற்கு முன்பு. ஆனா இந்த சட்டத்து பேர் பாத்தீங்கன்னா சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம். அதாவது சுயமரியாதை திருமணம் செய்ததுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. அப்ப அதை பாதுகாக்கணும் இல்லையா, அதுக்கான சட்டமாக அது கொண்டு வரப்பட்டது. ஓகே, இன்னைக்கெல்லாம் என்னன்னா பெரியாருடைய சிலை முன்பு இருவரும் மாலை மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு இன்னைக்கு நிலைமை முன்னேறி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் கருணாநிதி. பிப்ரவரி 10, 1969 முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நிறைய செய்த காலம் அது. அவருடைய முதலமைச்சர் காலம் அப்படிங்கிறது நிறைய ஏராளமான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தவர். தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு தனி அமைச்சகத்தை முதலாக அமைத்தவர் அன்றைய முதல்வர் கருணாநிதி. நம்ம வந்து இன்னைக்கு பாக்குறோம், பஸ்ல எல்லாம் பாக்குறோம். அதுல வந்து அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் முதலமைச்சராகி வர வரைக்கும் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் தான் அதுல எழுதி. அவர் வந்த பிறகுதான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று அந்த பெயர் மாற்றம் நடக்குது. அதுக்கு முன்னாடி காமராஜர் பீரியட்ல தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் வந்தா கூட கருணாநிதி காலத்துல குறிப்பாக வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது வருது. அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுது கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிற காலத்துல. அது மாதிரி 1970 பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், அது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு திட்டம். அது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்படுது அவருடைய காலத்துலதான். 1971 கண்ணொளி வழங்கும் திட்டம். இந்த கண்ணொளி வழங்கும் திட்டங்கிறது ஏதோ யார் யாருக்கெல்லாம் சரியா தெரியலையே வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணாடி வழங்கக்கூடிய திட்டம் மட்டுமல்ல. அது ஆய்வு பண்றாங்க, கண் பார்வை குறைவதற்கு இல்ல பிரச்சனையா இருக்கிறதுக்கு என்ன காரணம், விட்டமின் ஏ குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா விட்டமின் ஏ குறைபாடை சரி செய்வதற்கு மாத்திரைகள் கொடுக்குறாங்க. கண்கள்ல புரை நீக்கம் இருந்தா, புரை இருந்தா அதை நீக்குவதற்கான அறுவை சிகிச்சை செய்யறாங்க. பார்வை குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்ணாடி போடுவதற்கான ஏற்பாட்டை செய்யறாங்க, கண்ணாடி வழங்குறாங்க அவங்களுக்கு. ஓகே, அது மாதிரிதான் 1973 இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம். அதாவது மனிதன் உட்கார வச்சு இழுத்துட்டு போறது அவலமான நிலை அப்படின்னு சொல்லி இந்த கைவண்டிகளை அகற்றுவதற்காக அவர்களுக்கெல்லாம் இலவசமா சைக்கிள் ரிக்ஷா வழங்கக்கூடிய அந்த திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு
பின்னாடி அந்த அதாவது நடைமுறைக்கு வரும்போது பெரிய விவாதத்தை ஏற்படுத்தல. பின்னாடி இடதுசாரி அரசாங்கம் மேற்கொண்டு வந்த பொழுது இங்க நம்ம முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சில விமர்சனங்களை முன்வைப்பாரு. நாங்க இங்க கைவண்டியை ஒழிச்சோம், ஆனா மேற்கு வங்கத்துல அவங்க கைவண்டிய ஒழிக்கல. இன்னைக்கும் மனிதனை உட்கார வச்சு மனிதனே இழுத்துட்டு போற அவலம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அவரு. ஆனா அதுக்கு மேற்கு வங்க அரசு, இடது முன்னணி அரசு என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கைவண்டியை இழுப்பதற்கு லைசன்ஸ் வாங்கணும் இங்கெல்லாம். சும்மா ஒருத்தர் கைவண்டியை வாங்கி அவரால் இழுத்துட்டு போயிட்டு முடியாது. கைவண்டிக்கும் லைசன்ஸ் உண்டு. அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா அங்க கைவண்டியை ஒழிக்கிறதுன்னு போனா கடுமையான எதிர்ப்பு. ஏன் வேலையை ஏன் பறிக்கிறீங்க, எனக்கு இந்த வேலை செய்ய தெரியும், நான் வேலை செய்யறேன், நான் வச்சு இழுத்துட்டு போறேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சொன்னது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, புதிதாக கைவண்டி இழுப்பதற்கான லைசன்ஸ் கிடையாது அப்படின்னு. இது எப்படின்னா, அப்ப ஏற்கனவே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், புதுசா யாரும் அதுல ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துல கைவண்டி இல்லாம போயிடும் அப்படிங்கிறது. அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய தலைமுறை இல்லையா, இன்றைக்கும் முழுதாக அந்த நிலைமை மாறல. ஆனா பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சில வண்டிகள் தான் இன்னைக்கு கண்ணில் படுது அப்படிங்கிறது. அன்றைக்கு வேற வண்டியே இருக்காது, கைவண்டியெல்லாம் தான் அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறத பாக்குறோம் நம்ம. ஓகே, அதே மாதிரி செந்தமிழ் சொற்களஞ்சியம் அகர முதலி அதை உருவாக்குறாங்க. அகர முதலி திட்ட இயக்கத்தையும் அதுல உருவாக்குறாங்க. ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம், மாநில சுயாட்சி கோரும் தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. 1974 இந்த தீர்மானம் இயற்றப்படுது. மாநில சுயாட்சி கோரும் தீர்மானம் சட்டமன்றத்துல இயற்றப்படுது. 75 அனாதை மற்றும் பெண்கள் மறுவாழ்வு திட்டம். இந்த காலகட்டத்துலதான் அவசர நிலை கொண்டு வரப்படுது. அதாவது அவசர நிலைகளுக்கான ஒரு பின்புலம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, 1971 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு கிடைச்சு பெரும்பான்மையோடு அவங்க பிரதமர் ஆகுறாங்க. ஆனா அவருக்கு எதிராக போட்டியிட்ட ராஜ்நாராயண் போட்ட கேஸ்ல இந்திரா காந்தி அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினார் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டுல அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. ஆமா, அவர் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினார் அப்படின்னு தீர்ப்பு வருது. அவருடைய பதவி பறிக்கப்படும் நிலை. அதனால அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய அவசர நிலையை அவரு இந்திரா காந்தி கொண்டு வர்றாரு. எல்லா உரிமையிலையும் பறிக்கப்பட்டு ஒரு கடுமையான ஒரு சூழல் அன்னைக்கு நாட்டுல இருந்தது. அது அந்த சமயத்துல கருணாநிதி தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்தார். 1976 இருந்து 1989 வரையில அவரு முதலமைச்சராக இல்ல. 1977, 1980, 1984 நடந்த தேர்தல்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் தோத்து போகுது. அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. பிரதான எதிர்கட்சியாக திமுக இருக்கு. இந்த காலகட்டத்துல எம்ஜிஆருடைய தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டுல இருக்கு. எம்ஜிஆர் 1987 இறந்து போறாரு. 1989 தான் அடுத்த தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சிக்கு வருது. அப்ப அந்த பீரியட்ல பார்த்தோம்னா மறுபடியும் சில முக்கியமான திட்டங்கள்லாம் வருது. இப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் அந்த டயத்துல வருது. குடிநீர் வடிகால் வாரியம் அமைக்கப்படுது. குடிசை மாற்று வாரியம் அமைக்கப்படுது. ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் 1989 இயற்றப்படுது. ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். 1991 ஆட்சி கலைக்கப்படுது, தேர்தல் வருது, அந்த தேர்தலில் தோத்துடுறாங்க. ஆனால் 1996 நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு கருணாநிதி முதலமைச்சர் ஆகிறார். அந்த சமயத்துலதான் மெட்ராஸ் என்ற பெயர் சென்னை என்று மாற்றப்படுகிறது. அவருடைய அந்த ஆட்சி காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் உழவர் சந்தை. 1999 உழவர் சந்தை திட்டம் வருது. முதல் உழவர் சந்தை மதுரையில அமைக்கப்படுது. அது அந்த 2006 தேர்தல் ரொம்ப பரபரப்பான தேர்தல் அறிக்கை. 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி என்ற வாக்குறுதி பரபரப்பாக மக்கள் மத்தியில பேசப்பட்டது. அவர்களை ஈர்த்த ஒரு வாக்குறுதியாக அது மாறினது. 2006 தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிறகு தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் அவருக்கு, கருணாநிதிக்கு, காமராஜர், அவருடைய பிறந்த நாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிக்கிறாரு கருணாநிதி.
அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நிதி உதவி, இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா கூட மாறுச்சு. ஆனா வேலை இல்லாத இளைஞர்கள் நீங்க விண்ணப்பம் போடணும்னா கூட கையில காசு இருக்காது. அது போன்ற தேவைகளுக்கு, ஏதாவது புத்தகத்தை வாங்கி படிக்கணும் தேர்வுக்காக, அது போன்ற தேவைகளுக்கு இந்த வேலையில்லா இளைஞர்களுக்கான நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அவரு ஆரம்பிச்சு வைக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள், நுழைவுத் தேர்வு ரத்தாகுது, மதிப்பு கூட்டு வரி, இன்னைக்கு ஏன்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ் சொல்லுவாங்க, இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் ஜிஎஸ்டியா மாறி இருக்கு, அது கொண்டு வரப்படுது. 2008ல 108 ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா, இலவச அவசர கால மருத்துவ ஊர்தி திட்டம், அத கொண்டு வர்றாங்க. கட்டண வசூலிப்பை முறைப்படுத்துறதுக்கான சட்டத்தை 2009ல கொண்டு வராங்க. 2010ல சமச்சீர் கல்வி முறையை கொண்டு வர்றதுக்கான சட்டம் இயற்றப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. நமக்கு மார்ச் 13, 2010ல புதிய சட்டமன்ற வளாகம் கட்டப்படுது. என்ன, ஆனா 2011 தேர்தல்ல அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, இதை சட்டமன்ற வளாகமா வச்சிருக்காம இதை வந்து ஒரு பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது மருத்துவமனையாக தான் இயங்கிட்டு இருக்குது. ஓகே, ஜூன் 23, 27, 2010ல இங்க செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல வந்து நடக்குது. உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல நடக்குது. 2010ல நடக்குது. ஆகஸ்ட் 7, 2018ல கருணாநிதி இறந்து போறாரு. அவரு என்ன, ஒரு பெரிய ஆளுமையை தமிழ்நாடு இழந்தது அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லணும். அவருடைய காலத்துல கருணாநிதி பல அரசியல் ரீதியான எதிரிகளை, காமராஜரை பார்த்தவரு, எம்ஜிஆரை பார்த்தவரு, குறிப்பா ஜெயலலிதா கூட பல தேர்தல்கள்ல போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காரு, தோத்திருக்காரு. என்ன, ஆனா ஜெயலலிதா முதல் முறையாக அவங்க முதலமைச்சர் ஆகிறது ஜூன் 24, 1991. அவருக்கு என்ன பெருமைன்னா, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் தமிழ்நாட்டுல அவரு. அப்ப அப்ப ஏற்கனவே முதலமைச்சர் பெண் முதலமைச்சர் இருந்தாங்கன்னு கேட்டா, ஆமா இருந்தாங்க. ஜானகி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் இறந்த உடனே அவங்க அதிமுக எம்எல்ஏக்கள்ல ஒரு கணிசமான பகுதியினரால் தேர்வு செய்யப்பட்டு அவங்க முதலமைச்சர் ஆனாங்க. ஆனா பெரும்பான்மையை அவங்களால நிரூபிக்க முடியல. அவங்க தான் தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சர். அதனால இவங்க என்ன சொல்றோம்னா, மக்களால் தேர்வு, ஏன்னா அவங்க தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனாங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர்னு இவங்கள சொல்லலாம். 91ல அவங்க பதவி ஏற்ற உடனே போட்ட முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான். அவங்க போட்ட முதல் கையெழுத்து அன்னைக்கு 1990. அதுக்கப்புறம் நிலைமைகள்லாம் மாறி போச்சு, டாஸ்மாக் வந்துருச்சு, இன்னைக்கு அது பெரிய அளவுல வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கு, கை வைக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம். ஆனா 1991ல ஆட்சிக்கு வந்தோடனே போட்ட முதல் கையெழுத்து, ஜெயலலிதா போட்ட முதல் கையெழுத்து மதுவிலக்கு அப்படிங்கிறது தான். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். 1992ல அவங்க கொண்டு வந்தது அனைத்து மகளிர் காவல் நிலையம். உண்மையிலேயே காவல் நிலையத்துக்கு பெண்கள் போவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு இடம் வந்து இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிற கான்செப்ட். அது மாதிரி அதே ஆண்டுல 1992ல தொட்டில் குழந்தை திட்டம். அதாவது என்னன்னா, பெண் குழந்தைன்னு தெரிஞ்சா கருவிலேயே அழிச்சிருது, இல்லைன்னா பிறந்த பிறகு எங்கேயாவது தூக்கி வீசிடுறது, இல்லைன்னா கொலை பண்ணிடுறதுங்கிறது ஒரு பெரிய நடைமுறையாக இருந்தது. நீ பெண் குழந்தையா இருந்தா கவலைப்படாதீங்க, அரசு வைத்திருக்கக்கூடிய தொட்டில போட்டுட்டு போயிருங்க, நாங்க வளர்த்துறோம் அப்படின்னு சொன்ன திட்டம் இது தொட்டில் குழந்தை திட்டம். அது ஓகே. ஜெயலலிதாவுடைய ஆட்சியில தான் 8வது உலக தமிழ் மாநாடு நடக்குது, தஞ்சாவூர்ல நடக்குது. 1995ஆம் ஆண்டு நடக்குது. பல்வேறு உலக தமிழ் மாநாடுகள் மலேசியால, இந்தியாவுல, பிரான்ஸ்ல, இலங்கையில எல்லாம் நடந்திருக்கு. ஓகே. அண்ணா முதலமைச்சரா இருக்கும்போது தான் 2வது மாநாடு இந்தியாவில் நடந்ததுதான். இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் நடந்த முதல் தமிழ் உலகத்தமிழ் மாநாடு. இதுக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது 1981ல 5வது மாநாடு, 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில நடந்தது. அதற்கு பிறகு தஞ்சாவூர்ல ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது 8வது உலகத்தமிழ் மாநாடு நடந்தது நம்ம பார்க்கிறோம். 1996 தேர்தலில் ஜெயலலிதா தோத்து போறாங்க. 2001ல மறுபடியும் முதலமைச்சரா ஆகுறாங்க. அவங்க 2001 செப்டம்பர் 21ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார். ஏன்னா அவங்க மேல, ஜெயலலிதா மேல வந்த கேஸ்ல நீதிமன்ற தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக போகுது. அதனால பதவி விட்டு விலகுறாங்க. ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகிறார். 2001லயே அவர் முதலமைச்சர் ஆயிடுறாரு.
டிசம்பர் 4, 2001 அவர் மேல விதிக்கப்பட்ட தண்டனை ரத்தாகுது. அதனால பிப்ரவரி 21, 2002 இடைத்தேர்தலில் போட்டியிடுறாங்க. ஜெயலலிதா ஆண்டிப்பட்டி தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு மார்ச் 2, 2002 மறுபடியும் முதலமைச்சரா ஆகுறாங்க. அவங்க முதலமைச்சராய் வந்த பிறகுதான் கொண்டு வரப்பட்ட திட்டம் அன்னதான திட்டம். மார்ச் 23, 2002 ஜெயலலிதாவால கொண்டு வரப்பட்டதான் இந்த அன்னதான திட்டம். அது மாதிரி அனைவருக்கும் கல்வி திட்டமும் 2002 ஜெயலலிதாவால கொண்டு வரப்படுது. 2002 உருவாக்கப்பட்ட தான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அத ஜெயலலிதா உருவாக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நடவடிக்கை. 2003 லாட்டரி சீட்டுக்கு தடை இப்போ வரைக்கும் நீடிக்குது. இப்போ வரைக்கும் லாட்டரி சீட்டு இங்க அதிகாரப்பூர்வமா அபிஷியலா இங்க கிடைக்காது. எல்லை மாவட்டங்கள்ல அங்கங்க கிடைக்குன்னு சொல்லுவாங்களே ஒழிய இன்னைக்கு அது இங்க கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளை தாண்டிட்டோம். லாட்டரி சீட்டு தடை செய்யப்பட்டுதான் இருக்கு. அதை செய்தது ஜெயலலிதா. அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது 2003ஆம் ஆண்டு அதை தடை பண்றாங்க. அது மாதிரி புகையிலை விற்பனை தடை சட்டம் இது நடைமுறையில் இருக்கா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு இன்னும் ஒண்ணு அந்த பொது இடங்களில் புகைப்பிடிக்காதீருங்கிறதுக்கு ஓரளவு கட்டுப்பாடு இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கும் சில பேர் அந்த சட்டத்தை மீறுறாங்க. ஆனா பெரிய அளவுல இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டுதான் இன்னைக்கு இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. இது ரொம்ப முக்கியமானது. ஆபரேஷன் கோக்கூன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆபரேஷன் சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிப்பதற்காக. இந்த புகைப்படத்துல லெப்ட்ல இருக்கிறது வீரப்பன், ரைட்ல இருக்கிறது அன்றைய இருந்த போலீஸ் அதிகாரி விஜயகுமார். தமிழ்ல பட்டுப்பூச்சி கூடு ஆபரேஷன் சொல்றாங்க. அக்டோபர் 18, 2004 நடந்தது. வீரப்பன் அதில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த இதுல அப்படின்னு நம்ம சினிமா டயலாக் எல்லாம் பார்த்துருக்கோம். வீரப்பனை கூட பிடிக்க முடியல, வீரப்பனை எப்பப்பா பிடிப்பீங்க, இப்படியெல்லாம் சினிமா டயலாக்கே வரும். ஆனா அந்த வீரப்பன் 2004 அக்டோபர் 18 சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது ஆட்சியில் இருந்தது ஜெயலலிதா. 2006 தோத்து போறாங்க. மறுபடியும் 2011 ஜெயிக்கிறாங்க. 2016 நீண்ட நாள் மருத்துவமனையில இருந்து நோய்வாய்ப்பட்டதுனால அவங்க உயிரிழந்தாங்க அப்படிங்கிறதுதான். ஓகே, ஸோ ஒரு 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 பெரிய லெசனை நம்ம முடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே, இது யூனிட் 9 தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது. நாம இதை இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இது முதல் வீடியோ தான். இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.